விரைவி வச்சுக்கலாம். அதுக்கு கொஞ்சம் மிளகு பொடி, அப்புறம் வச்சுருக்குது அது கையால் இப்படி போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்ல மிளகு பொடி, எப்போதுமே மீனுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி தூக்கலாக போடணும். மஞ்சள் பொடி, உப்பு, இது கூட கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயிலில் தேங்காய் நெய் எதனாலும் ஊற்றிக்கங்க. ஏன்னா அப்போ அந்த மீனில் அந்த மசாலா நல்லா பிடிக்கும். இதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம இப்படி கையில் பாருங்கள், இந்த கையில் நல்லா இறங்கி ஒரு 10 மினிட்டு இல்லைன்னா ஒரு 20 மினிட் வச்சுட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, ஒரு கோவணத்துலேயும் கிடந்ததுங்க வாங்கினப்போ. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கையால் தாங்க நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த கரண்டி வச்சுருக்குன்றது அதெல்லாம் வைக்கக்கூடாது. கையாலே மிக்ஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, நல்லா டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். நல்லா அப்படியே இருக்கட்டும். இது விரவி வச்சுருக்கோம், இது பாருங்கத்தில் எங்கே மாற்றி வச்சுக்கலாம். இப்படி இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு 10-20 நிமிஷம் கழிச்சிட்டு பொரிக்கும்போது நான் உங்களுக்கு காணிக்கேன் எப்படி இருக்குது. இப்படி நல்லா விரவி வச்சிடணும். இன்றைக்கி வேறு அந்த மாவு இந்த மாவுலாம் ஒரு மாவும் போட வேண்டாம், இப்படியே விரவி வச்சா போதுங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். இனி நம்ம பொரிக்கும்போது பார்க்கலாங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அவசியத்துக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கேஸை கூட்டிட்டு நல்லா காஞ்சிட்டால் பார்த்துட்டு அந்த நம்ம விரவி வச்சிருக்கோம்ல நெத்தாளி அப்படி பொரிக்கிறது காய்ச்சா இப்போ தெரியுதா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். எடுத்து எல்லாம் கலர்ஃபுல்லாக தெரியுது. இந்த மாதிரி நெத்தாளி தெரியுது நல்லா கலர். கொஞ்சம் 10 நிமிஷம் எப்படி இருக்குது. இதை நம்ம இன்னும் திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே திருப்பி திருப்பி வேண்டியதான். அப்போ நான் என்ன போட்டுட்டு இதை எடுத்து இப்படி திருப்பிடுறேன். சுட சுட அப்படி இருக்குங்க. ஹாட் பாக்ஸில் வச்சு மூடி வச்சிடலாம், அப்படி இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.